வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக நீடிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த பாடத்திட்டம் குறித்து தான் நிறையா போராட்டங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அது பற்றி இன்றைக்கி தமிழ் செய்தி ஊடகம் ஒன்றில் நம்ம கல்வி அமைச்சருடைய பேட்டி ஒன்று ஒளிபரப்பாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட். அந்த பேட்டியில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பள்ளிகள் துவங்கும் போது இவ்வளவு பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டு இவ்வளவு பர்சன்டேஜ் பாடங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பாடத்திட்டம் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பாடத்திட்டங்கள்லேருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். எவையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லப்பட்டதோ அந்த பாடத்திட்டங்கள்லேருந்து கேள்விகள் கேட்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் எந்த பாடத்திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதோ அந்த பாடத்திட்டங்கள் நடத்தப்படாமல் இருந்தால் இந்த மாத இறுதிக்குள் அந்த பாடங்களை நடத்தி முடிக்கணும். அதற்கான உத்தரவுகள் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் எவ்வளோ கொடுத்தாங்களோ அந்த சிலபஸ்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படுறது உறுதியாயிருச்சு. கண்டிப்பாக மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி அடைஞ்சு பாடத்திட்டங்கள் இன்னும் குறைக்கப்பட்டால் நல்லது தான். ஒரு சில செய்திகளில் பார்த்தது நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த ஆண்டு பொதுத் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விளைவை தராது அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். பாடத்திட்டம் குறைக்கப்படணுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட பொதுத் தேர்வை தள்ளி வைக்கிறது மூலியமாக பாதிப்பு மாணவர்களுக்கு தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். வேறு எந்த விதத்துலேயும் இந்த முறை மதிப்பெண்கள் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால, ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் திறந்து அவுட் ஆனதுனால ரிவிஷன் 1 எடுத்துக்க முடியாது, ரிவிஷன் 2 எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்குது. ரிவிஷன் 2 மதிப்பெண்கள் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுனால அதை மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணால் கோர்ட்டுக்கெல்லாம் போகிற வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போது அந்த குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் நடத்தி முடிக்கப்படாத பாடங்களும் நடத்தி முடிக்கப்படும். அதனால் நமக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை, கொஷின் பேப்பரில் வந்துடும். இந்த கடும் சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுக்கு மனோரீதியான தைரியம் தேவை. கண்டிப்பாக நம்ம எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிக்கலாம். எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்மளோட சேனலில் தொடர்ந்து நம்ம ஹிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.